அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2025 நடந்த குரூப் 1 எக்ஸாமில் கேட்ட சுருக்க கேள்வியை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். சம் பெருசு தான், ஆனால் அதை சால்வ் பண்ணுற மெத்தட் ஈஸி தான், ஆனால் ஸ்டெப்ஸ் மட்டும் அதிகமாக வரும். முடிஞ்ச அளவு குறைஞ்ச ஸ்டெப்பில் எப்படி போடலான்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல கேள்வியிலேருந்து 6 இருக்குங்களா, 6 அப்படியே எழுதிக்கிங்க. இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா 5 × 3 15 - 5 10 10/3 எழுதுமா, டிவைடட் பை 4 - 2 அப்படியே வச்சுக்கோங்க. 4 - 1/2 4 × 2 8 8 - 1 7 7/2 வரும். இப்போ 5 - 3/2 2 × 5 10 10 - 3 7/2 வரும். -2/5 இந்த இல்லுன்னு வந்துச்சுன்னா அது பெருக்கல் வரும். இங்கே 6/9 + 2/3 இல்லுன்னு வந்துச்சுன்னா பெருக்கல் வரும். இப்போ இதை அடிச்சிங்கன்னா 3வது வாய்ப்பாட்டில் 2 முறை, 3வது வாய்ப்பாட்டில் 3 முறை வரும். இது பெருக்கல்ன்றதுனால இதையும் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு 2/3 + 1/3 வரும். கீழே சம்மா இருக்குது, அப்போ மேலே இருக்கிறத கூட்டினீங்கன்னா 3/3 வரும். இதை அடிச்சிங்கன்னா 1 வந்துடும். இப்போது 6/10 இந்த 3 மேலே போயிடுச்சுன்னா × 3 ஆகிடும், டிவைடட் பை இந்த 2 மேலே போச்சுன்னா × 2 ஆகும், அது 4 மாறிடும். 4 - 4/7 7/2 - 2/5. இப்போது 6 × 3 18/10 டிவைடட் பை 7 × 4 28 - 4. இந்த 7 கீழே வந்துடும். 7 × 7/2 - 2/5 இங்கே 1 ஆகிடும். அப்போ அது முடிஞ்சிச்சு. அடுத்து இதை அடிச்சிங்கன்னா 2வது வாய்ப்பாட்டில் 9 முறை, 2வது வாய்ப்பாட்டில் 5 முறை. 9/5 டிவைடட் பை 28 - 4 24. இந்த 2 மேலே போச்சுன்னா × 2/7 × 7 49 - 2/5. இப்போது 9/5 இதை வகுத்தல் இருக்குது. இது பெருக்கலாம் மாற்றோம்னா இந்த பின்பத்தை மேலேயும் கீழே மாற்றி எழுதிப்போம். 49/24 × 2 48 - 2/5. இதை 3வது வாய்ப்பாட்டில் 3 முறையும், 3வது வாய்ப்பாட்டில் 1 6 16 முறையும் போகும். 3 × 49/5 × 16 நிற்கும். இங்கே -2/5. இங்கே 3 × 49 49 × 3 போட்டிங்கன்னா 7 2 12 14 147 வரும். இங்கே 16 × 5 6 5 33 5 1 5 8 80 வரும். -2/5. இப்போது மேலேயும் கீழேயும் சமம் பண்ணணும்னா நம்மளுக்கு கீழே 80 இருக்குது, இங்கேயும் 80 வரணும்னா 5 16 முறை பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு 80 வரும். அதே போல் கீழே பெருக்கிட்டோம்னா மேலேயும் பெருக்கணும். இப்போ 147/80 -16 × 2 32 5 × 16 80. இப்போது 147 - 32/80 இருக்கும். 147 32 மைனஸ் பண்ணிங்கன்னா 5 1 1 115/80 இருக்கும். 5வது வாய்ப்பாட்டில் அடிச்சிங்கன்னா 2 முறை 3 முறை. 5வது வாய்ப்பாட்டில் அடிச்சிங்கன்னா 1 6 23/16 வரும். இப்போது 16வது வாய்ப்பாட்டில் 23 வகுத்திங்கன்னா 1 முறை வரும் 16. இங்கே 4 + 3 7 7. இதை எப்படி எழுதலாம்னா 1 × 16 + 7 இந்த மாதிரி எழுதலாம். இதுதான் இந்த கேள்விக்கான விடை. இந்த விடை கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்டெப்பு ஈஸி தான், ஆனால் ரொம்ப அதிக ஸ்டெப்பு எடுத்துக்கும். இது நம்மளுக்கு தான் கேட்டிருக்காங்கன்னா இல்லை, 2005 ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் எக்ஸாமில் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கங்க. இது போன்ற எக்ஸாமுக்கு தேவையான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இப்படி கனவு காஞ்சிவா. நன்றி, வணக்கம்.